மனித நேயத்துக்கு முன்னே எந்த முரண்பாடுகளும் பெரிதில்லை என்பதை மனிதாபிமானமிக்கவர்கள் அவ்வப்போது நிரூபித்துக் காட்டுகின்றனர். அதற்கு சிறந்த உதாரணமாக இந்தியாவில் பதிவாகியுள்ள இந்த செய்தியை கூறலாம். சர்வதேச அரசியல் அரங்கில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அதனை புறந்தள்ளி மனிதாபிமானத்தை உறுதி செய்யும் நிகழ்ச்சிமிக்க ஒன்றாக இந்த செய்தி அமைந்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியை சேர்ந்த ஆயிஷா ரஷான் எனும் 19 வயது யுவதி இந்தியர் ஒருவரின் இதயத்தைக் கொண்டே தற்போது உயிர் வாழ்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீண்ட காலமாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஆயிஷா அதற்கு சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக இந்தியாவுக்கு சென்றிருந்தார். எனினும் அதிகளவில் நோய்வாய்ப்பட்ட அவருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்காக இந்திய மதிப்பில் 35 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் கணிப்பிடப்பட்டது. அந்த செலவை ஏற்கும் அளவுக்கு ஆயிஷாவுக்கு வசதியில்லை என்பதால் அவரது குடும்பத்தினர் மிகுந்த துயரத்துக்குள்ளாகியிருந்தனர். இந்த நிலையில் ஆயிஷாவுக்கு இரத்த மாற்று இயந்திரம் பொருத்தப்பட்டாலும் அதனால் பயனில்லாது போனதுடன் இருதய மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய அத்தியாவசியமும் ஏற்பட்டது. தெய்வாதீனமாக இந்த சந்தர்ப்பத்தில் அத்தகையதொரு சிகிச்சையை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்தியர்கள் எவரும் இத்தருணத்தில் நோயாளியாக இல்லை என்பதால் டெல்லியைச் சேர்ந்த காலஞ்சென்ற 69 வயது நபரொருவரின் இருதயத்தை ஆயிஷாவுக்கு பொருத்தும் வாய்ப்பு கிடைத்தது. மூளைச் சாவடைந்த அந்த நபரின் இருதயம் ஆயிஷாவுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. அந்த சிகிச்சை இலவசமாகவே நடத்தி முடிக்கப்பட்டதுடன் இதனால் ஆயிஷாவின் குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்திய மருத்துவர்கள் இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்ததுடன் அதற்கான செலவை சென்னையில் உள்ள நிதியம் ஒன்று ஏற்றுக்கொண்டு ஆயிஷாவை உயிர் வாழ வைத்துள்ளது. அவர் எனது மகள் போன்றவர். இவ்வுலகில் அனைத்து உயிர்களுமே முக்கியத்துவமானவை என ஆயிஷாவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் தெரிவித்துள்ளார். ஆயிஷாவும் அவரது தாயாரும் இந்திய மருத்துவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர்.